நிறைவாக்கிதே. பசுமை பொற்காலம் வருகின்றதே, 1000 வருட அரசாட்சியே. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் தேவ கிருபையினால் நாம் சகோதர சகோதரிகளாக இந்த நாளிலும் மாலை பொழுதில் நாம் ஒன்றாக கூடி வந்து நாம் சர்வவல்லமை தேவனை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய மேலான சத்தியங்களை நாம் தியானிக்கவும் தேவன் இரக்கம் செய்து நம் அனைவருக்கும் இப்படியான ஒரு அருமையான வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு அன்பின் கத்தன் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் சோதனைகளையும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்குள் நாம் இப்பொழுது கடன் செல்ல அன்பான சகோதர சொல்ல நம்ம ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி குறித்தான பாடங்களை தொடர்ந்து தொடர் பாடமாக தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நாம தொடர்ந்து எலிசாவுடைய அற்புதங்களை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். எலிசாவுடைய அற்புதங்களை தொடர்ந்து தொடர் பாடமாக நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் நம்ம அன்பான சகோதர சொல்ல இந்த எலிசாவின் அற்புதங்களை நாம் கடந்த வாரம் என்ன பாடம் பார்த்தோம்? பானைக்குள் சாவு அப்படிங்கிற பாடத்தை நம்ம கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். அன்பான சகோதர சொல்ல இந்த நாளிலும் இன்றைக்கி எத்தனாவது பாகங்க? 63வது பாகமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடமானது பார்க்கும்போது எலிசா செய்த அற்புதங்களில் தான், அதாவது முதல் பலன்களை வழங்குதல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இப்போ சத்தியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அன்பான சகோதர முதல் பலன்களை வழங்குதல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்பான சகோதர எலிசா செய்த அற்புதங்களில் நம்ம கடந்த வாரத்தில் பானைக்குள் சாவு பாடம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த ஒரு அற்புதம் கூட வருது. அதாவது எலிசா அங்கே அந்த பானைக்குள்ள இருந்த கூழ் விஷத்தன்மையுடையதை மாறிச்சு. அதை எலிசா என்ன செய்வார் பார்க்கும்போது மாவை போட்டு கலக்கும் பொழுது அந்த பானையினுடைய விஷத்தன்மை நீங்கி அந்த சாவு இல்லாமல் ஜனங்கள் பிழைத்தார்கள்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அதனை தொடர்ந்து அடுத்தது வர அற்புதம் தான் இது நமக்கு இந்த முதல் பலன்களை வழங்குதல் அப்படிங்கிற அற்புதம். அதே நம்ம கடந்த வாரத்தில் பார்த்த பாடமானது 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த பானைக்குள் சாவு சப்ஜெக்ட் அந்த அற்புதம் முடிஞ்சதுக்கப்புறமா அதனுடைய தொடர்ச்சியாக தான் நமக்கு பார்க்குறோம் 42வது வசனத்தில். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 42வது வசனம் கூட வாசிக்கலாம். பின்பு பாகால் சலீஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற்பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாள் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். இப்போ அன்பான சகோதரர் நம்ம பார்க்கிறோம், எலிசா கில்காலில் தங்கி இருக்கிறார். எலிசா கில்காலில் தங்கி இருந்த போது பக்கத்து நகரம், அந்த பக்கத்து நகரம் தான் பாகால் சலீஷா அப்படிங்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்திலிருந்து ஒரு மனுஷன் வரார். அவர் தேவனுடைய மனுஷனான எலிசாவை பார்க்க வர்றார். வர்றவர் முதற் பலனான வார்கோதுமையினுடைய 20 அப்பங்களை கொண்டு வர்றார். அப்புறம் தாழ் கதிர்களையும் கொண்டு வர்றார். அப்பொழுது அவன் அந்த ஜனங்களுக்கு சாப்பிட கொடு அப்படிங்கிறார். தேவனுடைய மனுஷன்கிட்ட கொண்டு 20 அப்பமும் தாழ் கதிர்களும் கொண்டு கொடுக்குறார். அப்போ தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றாருன்னா, அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாருங்க அன்பான தாழ் கதிர்கள் அப்படின்னா என்ன? இந்த புதுசாக அறுவடை செஞ்சு, அதாவது வயலிலிருந்து புதிதாக அறுவடை செய்த அந்த கதிர்கள் தான் தாழ் கதிர்கள். அதாவது தாளடியோட சேர்ந்து இருக்கிறது. இன்னும் அதை அந்த தாளிலிருந்து பிரிக்கல. அப்போ அந்த புதிதாக அறுவடை செய்த கதிர்களையும் கொண்டு வர்றார். கொண்டு தேவனுடைய மனுஷங்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ என்ன சொல்றாரு பாருங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 43வது வசனம். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இப்போ அங்க எலிசாவுடைய பணிவிடைக்காரன் அவர் என்ன சொல்றாருன்னா, இது எப்படி நான் 100 பேருக்கு முன்னாடி வைக்கிறது? 20 அப்பம் தான் இருக்கு. அந்த 20 அப்பத்தை எப்படி அங்கே 100 பேர் சாப்பிட முடியும்?
அன்பான சகோதரர்களே, அது ஒரு பஞ்ச காலம். அது என்ன காலம்? பஞ்ச காலம். பயங்கரமான ஒரு பஞ்சம் நிலவக்கூடிய அந்த காலம். அப்ப அந்த பஞ்ச காலத்துல தான் நம்ம முந்தின அற்புதத்துல பார்த்தோம், அந்த கூழ் காய்ச்சி குடிச்சாங்கன்னு பார்த்தோம். அப்படியான பஞ்ச காலத்துல எலிசா கூட வந்து நிறைய தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பாடங்களை பார்த்துட்டு வந்துருக்கிறோம். தீர்க்கதரிசனம் சொல்லித் தருவதற்கான பள்ளிகள், காலேஜ் அங்கே இருந்திருக்குன்னு பார்த்தோம். அங்கே நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி அங்கே வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க மாணவர்கள், தீர்க்கதரிசிகள். அப்போ அவர்களுக்கெல்லாம் உணவு வந்து அங்கே தான் கொடுப்பாங்க. எப்படி ஹாஸ்டலில் உணவு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அங்கேயே உணவு கொடுத்து பராமரித்து அங்கேயே தங்கியிருப்பாங்க. அப்படிதான் அங்கே வந்து அந்த அந்த காலங்களில் தேவனுடைய சத்தியங்களை அங்கே சொல்லி அங்கே பள்ளிகளை ஆரம்பித்து சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ அங்கே வந்து 100 பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்க தேவனுடைய தீர்க்கதரிசியின் புத்திரர்கள். இப்போ அங்கே என்ன பண்ணுறது? 20 அப்பத்தை வந்து நீ எல்லாரும் கொண்டு கொடுன்னு தேவனுடைய மனசுன்னு சொல்கிறார். பணிவிடைக்காரன் கேட்குறாரு, 100 பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்க, 100 பேர்த்துக்கு முன்னாடி இதை நான் எப்படி வைப்பேங்கிறார். அதற்கு அவன் என்ன சொல்றாரு? ஜனங்களுக்கு 100 பேருக்கு மேலே இருந்தா என்ன, நீ ஜனங்களுக்கு சாப்பிட கொடு. சாப்பிட்ட பிற்பாடு என்ன சொல்றாரு தேவனுடைய மனுஷன்? சாப்பிட்ட பின்னாடி மீதி உண்டாயிருக்கும்னு கர்த்தர் சொல்றார் என்றான். நீ கொடு, 20 அப்பத்தை நீ அங்க 100 பேர் இருக்கிறாங்களா கொடு. அவங்க எல்லாம் சாப்பிட்டது போக மீதி உண்டாயிருக்கும் அப்படின்னு அங்க தேவனுடைய மனுஷன் சொல்றார். அப்ப தேவனுடைய மனுஷன் கர்த்தர் சொல்றாருங்கிற விஷயத்த கர்த்தருடைய நாமத்தினால் அங்க சொல்றார். இப்படியாக அங்க என்ன பண்ணப்படுறதுன்னு பாருங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 44வது வசனம். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதும் அன்றி மீதியும் இருந்தது. பாருங்க, அங்க அந்த 100 பேருக்கு முன்னாடி அந்த 20 அப்பங்கத்தை வைக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படியே அப்படின்னு வசனத்தில் படிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம், கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக அங்க என்ன நடக்குது பாருங்க. அன்பான சகோதரர்கள, அவர்கள் சாப்பிட்டதும் இன்றி, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவங்க சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டுருக்காங்க, சாப்பிட்டது போக மீதி எடுத்துருக்காங்க. அப்ப அன்பான சகோதரர்கள, நம்ம பார்க்குறோம் 20 அப்பம் வந்து அங்கே 100 பேருக்கு மேலே சாப்பிட முடியுமா? ஏன்னா பஞ்சத்தில் இருக்கிறாங்க, சாப்பிட்டா நிறைய சாப்பிடுவாங்க. அப்படி இருக்க அந்த சூழ்நிலையில் 20 அப்பம் எப்படி அங்கே அத்தனை பேருக்கு பசி ஆற்றி அவர்களுக்கு மீதி உண்டாகத்தக்கதாக எடுத்திருக்கிறாங்க. அப்ப அன்பான சகோதரர்கள், நம்ம பார்க்கிறோம் முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்கள், முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்கள் கொண்டு வரார் ஒரு மனுஷன். அந்த மனுஷன் வந்து எலிசா கிட்ட கொண்டு வரார், கில்கால் இருக்கக்கூடிய எலிசா கிட்ட கொண்டு வரார். அப்ப அன்பான சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம் முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்கள் வந்து இது அறுவடையின் முதல் தானியமான வார்கோதுமையினால செய்யப்பட்ட அப்பங்கள். ஏன்னா அன்பான சகோதரர்கள், வார்கோதுமை தான் வந்து ஆடினுடைய முதல் அறுவடை. வார்கோதுமை தான் ஆடினுடைய முதல் அறுவடை தான் அந்த வார்கோதுமை அறுவடை. அப்ப அன்பான சகோதரர்கள், இந்த வார்கோதுமை அறுவடை முதல் அறுவடையாக இருந்துச்சு. இஸ்ரேலர்கள் வந்து தங்கள் வார்கோதுமை அறுவடையின் முதற் பலனை நீசான் மாதம் 16ஆம் தேதி அன்று காணிக்கையாக கொடுக்க வேண்டும் கட்டளை. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். பாருங்க, அதாவது இஸ்ரேல் அவர்களுடைய முதல் அறுவடை இதுதான், வார்கோதுமை அறுவடை தான் முதல் அறுவடை. அப்போ அந்த அறுவடையில வந்து பார்த்தீங்கன்னா விளைஞ்சதை கொண்டு வருவாங்க, தேவனுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வருவாங்க. அதான் லேவியராகமம் 23:11 படிக்கிறோம். உங்களுக்காக அதை அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஆட்டணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்பான சகோதரர், முதற் பலனை வந்து நீசான் மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு காணிக்கையாக வேண்டும் என்பதுதான் கட்டளை. இது ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதரர், முதல் வார்கோதுமையின் முதற் பலனை வழங்குதல், இது முதல் அறுவடை. இஸ்ரேலில் அந்த ஆண்டில் நடக்கக்கூடிய முதல் அறுவடை. அந்த முதல் அறுவடையில் கிடைச்ச அந்த தானியத்தால் உருவாக்கப்பட்ட அப்பங்கள், வார்கோதுமையின் முதற் பலனை வழங்குதல் அப்படிங்கிறது என்னன்னா அன்பான சகோதரர், நம்ம பார்க்குறோம் மருத்துவருடைய முதற் பலனான இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறிக்குது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மரித்தோரின் முதற்பலன். அவர் எப்போ உயிரோடு எழுப்பப்பட்டார்? மரித்தது எப்போங்க? மரித்தது நீசான் 14. அப்ப அவர் வந்து 3ஆம் நாள்ல தேவனால் உயிர் எழுப்பப்பட்டார். அப்ப எப்போ உயிர் எழுதாருன்னா நீசான் 16. அப்ப அதுதான் ஆசாரியன் வந்து நான் பழைய ஏற்பாட்டு நடல பார்த்தோம், அங்க வந்து கர்த்தருடைய சன்னிதானத்துல அந்த கதிர்கட்டை அசவாட்டணும். அப்ப அன்பான சகோதரர், அங்க வந்து வார்கோதுமையுடைய முதற்பலனை வந்து வழங்குதல் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, இது வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை அடையாளப்படுத்துகிறது. மரித்தோர் முதற்பலனாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுப்பப்பட்டார். இப்ப அன்பான சகோதரர், அந்த மனிதன் வந்து வார்கோதுமையின் அப்பங்களை எலிசாவிடத்துல கொடுப்பது என்பது என்ன கேள்வி. அந்த மனுஷன் வந்து வார்கோதுமையின் அப்பங்களை வந்து எலிசாவிடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்ப இது வந்து எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசுதான் தங்களது மேசியா என்றும் அவர்தான் மரித்தோரிலிருந்து முதல் பிறப்பானவர் என்று முழு மனுக்களும் இதயபூர்வமாக உணர்வதை குறிக்கிறது. அப்ப அன்பான சகோதரர், அந்த மனுஷன் வந்து பாருங்க, அந்த வார்கோதுமையினால உருவான அந்த 20 அப்பங்களை வந்து கொடுக்குறாரு தேவனுடைய மனுஷன் இடத்துல. அப்ப தேவனுடைய மனுஷன் யாருன்னா எலிசா. அப்ப அது எதை அடையாளப்படுத்துகிறது? முதற்பலனான அந்த அப்பங்களை கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அன்பான சரி நம்ம பார்க்கிறோம், இது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை அடையாளப்படுத்துகிறது. அவர் தான் மரித்தோரின் முதற்பலன். அப்போ முதல் அறுவடை, அதுல முதற்பலன் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படின்னு இன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல, உலக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல. அப்ப இயேசுதான் தங்களது மேசியா என்றும் அவர்தான் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர் அப்படின்னு ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாருங்க இதயபூர்வமா உணர்வாங்களாம். அதான் அந்த அப்பம் வந்து அந்த அங்கிருந்த ஜனங்களுக்கு பரிமாறப்பட்டதை அடையாளப்படுத்துகிறது. இது யார் மூலியமா கொடுக்கப்படுதுன்னா எலிசா மூலமா கொடுக்கப்படுது. அப்ப எலிசா வந்து யாருக்கு அடையாளமா இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முற்பிதாக்களுக்கு அடையாளமா இருக்கார். நம்ம பாடத்தில் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறோம். அதாவது ராஜ்யத்துல அங்க 3வது அந்த உலக போர்ல உச்சகட்ட மகா உபத்திரவ காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துடும். அந்த சூழ்நிலையில வந்து அங்க நிறைய அழிவுகள் அவர்களுக்குள்ள நேரிடும். அப்போ அவர்களை காப்பாற்றுவதற்காக அங்க யார் வராங்கன்னு சொல்லி பார்க்கும்போது முற்பிதாக்கள் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். முற்பிதாக்கள் அவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க உதவியாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அங்க என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அதனை தொடர்ந்து முற்பிதாக்களுடைய அந்த ஆளுகை இந்த பூமியில ஆரம்பமாகும். அவளை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பாங்கன்னு வசனத்தில் படிச்சுக்கிறோம். இப்படியாக அந்த முற்பிதாக்களிடத்துல ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேசியான்னு உணர்ந்து கொள்வாங்க. அவர் தான் மரித்தோர் முதற்பலன். ஏன்னா ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் மரணத்துல போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப மரித்தோர் முதற்பலனா இருக்கிறவர் யாருன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்ப அது வந்து ஒட்டுமொத்த மனுக்குலமும் இன்னைக்கு மனப்பூர்வமா உணர்றாங்களான்னு இல்லை அப்படின்னா அன்பான சரசல் அங்க உணர்வார்கள். உணரக்கூடிய காலம் வரும். அதான் வந்து யார் மூலியமா கொடுக்கப்படும்னா முற்பிதாக்கள் தான் சொல்லுவாங்க. மரித்தோர் முதற்பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மனிதனுக்காக தன்னை பலியாக கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவருடைய ஈடுபடி புள்ளியத்தினாலதான் நமக்கு இந்த மீட்பு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத வந்து அங்க முற்பிதாக்கள் தான் சொல்லுவாங்க. அந்த மனிதன் வந்து வார்கோதுமையின் அப்பங்கள் எலிசாவிடத்தில் கொடுக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படிங்கிறத எல்லாரும் உணர்ந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத அங்க எல்லா ஜனங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு அன்பான சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம், எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் பேரை கூட கேள்விப்பட்டாத ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியாது. இன்னைக்கு உலகத்துல வந்து கிட்டத்தட்ட பாருங்க எத்தனை கோடி ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. எத்தனை? இந்தியாவில் மட்டும் 140 கோடி. அப்புறம் உலகம் முழுவதும் 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. 800 கோடி ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து யாருங்க தெரியுமா? அவர் 800 கோடி பேரும் இயேசு கிறிஸ்து இவர்தான் தேவனுடைய குமாரன், இவர்தான் மேசியா அப்படின்னு எனக்கு தெரியுமா? அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் கூட தெரியாது. அவங்களே நிறைய பேர் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கலன்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப அன்பான சகோதரர்களே, எல்லாருமே இன்னைக்கு பல்வேறு வகையில வந்து பல்வேறு விஷயங்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. அதுதான் காப்பாற்றணும். நம்மளை ரட்சிக்க வந்த ரட்சகர் இதுதான் பல விக்கிரகங்களை வணங்கிட்டு இருக்கிறாங்க.
பல மேசியாக்களை இன்னைக்கு அவங்க வந்து விசுவாசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரே மேசியா அப்படிங்கிறத அன்பான சொல்ல யார் சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது முற்பிதாக்கள் சொல்லுவாங்க. எல்லா ஜனங்களும் உயிர்த்தெழுப்பப்பட்டு வருவாங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் இங்கே இருப்பாங்க, அவர்களுக்கு முதல்ல சொல்லி புரிய வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு புரிய வைப்பாங்க. இது வந்து நடக்கும் அன்பான சொல்ல. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அந்த பிதாவாகிய தேவனுடைய தன்மை, அந்த மகிமை கனம் அழியாமை அதை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த ஜனங்களும் விசுவாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எல்லா ஜனங்களுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மேசியான்னு ஏற்றுக்கொள்வாங்க. பாருங்க, இன்னைக்கு எல்லாம் பொய் சத்தியத்துல கள்ள உபதேசத்துல இருக்கிறாங்க. அதனால வந்து இன்னைக்கு பேர் கிறிஸ்தவ ஜனங்களால உணர முடியல. அதை எல்லாமே இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுவதும் கூடிய எல்லா வகையான சாத்தானுடைய அந்த பொய் போதகங்களை உடைச்சிட்டு ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேசியான்னு விசுவாசிப்பாங்க. அப்படின்னு இந்த அப்பம் வந்து அந்த 20 அப்பம் பாருங்க, 10 வந்து பரிபூரணம், 20 என்பது இரட்டிப்பான பரிபூரணம். அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் பெற்றுக்கொள்ள போறாங்க. அந்த உயிர்த்தெழுதலின் பலனை வந்து ஒட்டுமொத்த ஜனம், ஏன்னா வாழ்நாள் முழுவதும் மரணபயத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்து அந்த மிகப்பெரிய அந்த ஆசிரத்துக்குள்ள போக போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பாருங்க சொல்றாரு, நானே ஜீவ அப்பம்ங்கிறார், ஐ எம் பிரெட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறார். வசனம் வாசிக்கலாம், யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். பாருங்க, நீசான் மாதம் 16ஆம் தேதி உயிர்த்தெழுப்பப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் மேசியான்னு ஒட்டுமொத்த ஜனங்களும் ஏற்றுக்கொண்டு திரும்புவாங்க. அதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அவர் முதல் வருகை வந்திருந்த போது பாருங்க, அவர்களை நோக்கி சொல்றாரு, ஜீவப்பம் நானே அப்படிங்கிறார். ஜீவப்பம் நான் தாங்கிறாரு. என்கிட்ட வரவன் ஒரு காலம் பசி அடைய மாட்டான் அப்படின்னு சொல்றாரு, தாகம் அடைய மாட்டாங்கிறாரு. அதான் அன்பான சகோதரர், நம்ம அதுல அடுத்த வருஷம் கூட வாசிக்கும் போது திருவள்ளுவத்துல வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. அப்ப அன்பான சகோதரர் படிக்கிறோம், எங்கிட்ட வரவனுக்கு பசி இருக்காதுங்கிறார், பசி இராது, தாகமே இருக்காது அப்படிங்கிறாரு. அப்போ ஜீவ அப்பம் நானே அப்படிங்கிறார். ஜீவன் தரக்கூடிய அப்பம் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நானே அப்படிங்கிறார். நான் தான் ஜீவ அப்பம் அப்படிங்கிறார். அப்ப அன்பான சகோதரர், இங்க பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜீவ அப்பம். ஏன்னா அந்த ஜனங்கள் மத்தியில வந்து நிறைய அற்புத அடையாளங்கள் செஞ்சார். முதல் வரிகளை வந்திருந்த போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த ஜனங்கள் மத்தியில நிறைய அற்புத அடையாளங்கள் செய்யறாரு. அவருக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சது. இயேசு கிறிஸ்து பின்னாடி நிறைய ஜனக்கூட்டம் வந்தாங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் நிறைய அவர்களுக்கு அற்புதங்கள் செஞ்சார், நோய்களை சுகப்படுத்தினார். அப்புறம் சாப்பாடு, மெயினா சாப்பாடு கிடைச்சது. அவர் பின்னாடி போனா சாப்பாட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. சாப்பாடு கொடுத்தார், எப்படி மாண்டவர் கொடுத்துருவார். ஏன்னா ஜனங்க மேல ரொம்ப ஒரு கவலைப்பட்டார். இப்படியாக வந்து இந்த ஜனங்க வந்து ஆண்டவர் பின்னாடி போகும்போது அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சாப்பாட்டு பிரச்சனை இல்லை, உடம்பு சரியில்லாம போகிற பிரச்சனை இல்லை, எதுக்கு பயம் இல்லை. அதனாலதான் அந்த ஜனங்க வந்து அங்க ஆண்டவர் பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க. இப்ப அங்க வந்து ஆண்டவர் சொல்ற அந்த ஜனங்க மத்திய ஜீவப்பம் நானே அப்படிங்கிறார். ஏன் இதை குறித்து பேசுறாரு அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? ஜீவப்பம் நான் ஏன் பேசணும் அப்படின்னா பார்க்குற அன்பான சொல்ல யோவான் 6:15 வாசிக்கலாம். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். பாருங்க அன்பான சகோதரர், அங்க வந்து அடுத்த வசனத்தை படிக்கும்போது, ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாகும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ராஜாவாக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் செஞ்ச அற்புதங்கள் அடையாளங்கள் நிறைய செஞ்சார், சாப்பாடு கொடுத்தார். அப்ப இவர் வந்து ஒரு சாதாரண மனுஷனா இருந்து இவ்வளவு வேலை செய்யறாரு. இவர் ராஜாவாக்குனா நமக்கு எத்தனை நன்மைகள் கிடைக்குன்னு நினைக்கிறாங்க இந்த ஜனங்கள். அங்கிருந்து இஸ்ரேல் ஜனங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவாக்குனா நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும், நமக்கு சாப்பாடுக்கே பஞ்சம் இருக்காது அப்படின்னு ஆண்டவரை வந்து எப்படியாவது ராஜாவாக்கலான்னு நினைக்கிறாங்க. உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா அங்கிருந்து விலகி காணாம போயிட்டார். இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேலே ஏறிட்டார். அப்படின்னா அங்கிருந்து விலகி போயிட்டார்.
சரிங்களா? அப்புறம் வந்து இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க பாருங்க, அதுல யோவான் 6:25. கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். பாருங்க, இந்த ஆண்டவர் காணாம போயிட்டார். அப்புறம் கடலுடைய அக்கறைக்கு, அந்த கலிலேய கடல்ல தான் அந்த சம்பவமா நடக்குது. கடலின் அக்கறையில அவர்கள் அவரை கண்டபோது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அக்கறையில அவங்களுக்கு காணப்படுறார். அப்ப அவங்க வந்து ஜனங்க கேட்கறாங்க, ரபி நீங்க எப்பொழுது இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ரபி அப்படின்னா போதகர்னு அர்த்தம். நீங்க எப்போ இந்த இடம் வந்தீர்கள் அப்படின்னு கேட்டாங்க அந்த ஜனங்கள் எல்லாம். அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பிரதியுத்தரம் சொல்றாரு பாருங்க, 26வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடுனாங்க அந்த ஜனங்க அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு. அதாவது அற்புதங்கள் நிறைய செஞ்சாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பாருங்க, கண்ணு தெரியாதவன கண்ணு தெரிய வச்சாரு, சூம்பின கையினோட சுகப்படுத்தினாரு, முடவனை நடக்க வச்சாரு, காது கேட்காதவங்களை காது கேட்க வச்சாரு, வாய் பேச முடியாத ஊமைகள் எல்லாம் வந்து பேச வச்சாரு. இது நிறைய அற்புதங்கள் செஞ்சாரு. ஆனா இப்ப அந்த ஜனங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் தேடுறாங்களாமா? பாருங்க, ஆண்டவரே சொல்றாரு ஏன் தேடுறாங்கன்னு சொன்னா, நீங்க அற்புதங்களை கண்டதெல்லாம் அல்ல. நீங்க எதனால என்ன தேடுறீங்கன்னா, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனாலேயே, அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனால என்ன தேடுறீங்க? ஏன்னா அன்பான சகோதரர், நான் பாருங்க, இந்த ஜனங்க அற்புதத்தை கண்டு கூட அவங்க வந்து ஆண்டவர் பின்னாடி போலியா? எதனால போய்க்கிறாங்களா? அப்பம் புசித்து திருப்தியா இருந்துக்கிறாங்க. ஏன்னா மனுஷன் எதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? ஒரு ஜான் வயிற்றுக்கு தாங்க இத்தனை பாடு. அந்த ஒரு ஜான் வயிற்று பிரச்சனை தான் ஆண்டவர் தீர்த்தராச்சு. அதனால அங்க சாப்பாட்டு பிரச்சனை தெரியவே அங்க கிளியர் ஆயிடுச்சு. அதனால வந்து ஆண்டவர் பின்னாடி அந்த ஜனங்க தொலாவி வராங்க. அவர் காணாமல் போனதுக்கு அப்புறமும் பாருங்க, அங்க தொலாவி கண்டுபிடிக்கிறாங்க. அதனால ஆண்டவரே சொல்றாரு, நீங்க வந்து அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனாலேயே என்ன தேடுறீங்கன்னு மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்ற பாருங்க, 27வது வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். பாருங்க, இந்த அழிஞ்சு போற போஜனம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போற போஜனம் தான் அது பாருங்க, காலையில செஞ்சோன்னா சாயங்காலத்துல கெட்டு போயிருது. அது மட்டும் எடுத்து கொட்டதான் வேணும், அடுத்த நாளெல்லாம் பயன்படுத்த முடியாது. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள். அவங்க ஜனங்களுக்கு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவுரை சொல்றாரு. என்ன அறிவுரை சொல்றாருன்னா, நீங்க அழிஞ்சு போற போஜனத்துக்காக வந்து எம்மையில வர்றீங்க, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைச்சிருக்கிற அந்த போஜனத்துக்காக நீங்க கிரியை செய்யுங்க அப்படிங்கிறாரு. அப்ப அந்த ஜனங்களுடைய கிரிகள் வந்து நித்திய ஜீவன் பெறத்தக்கதான கிரிகள் இல்லை. அதனால சொல்றாரு, அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் அதை உங்களுக்கு கொடுப்பாரு, அவரை பிதாவாகிய தேவன் வந்து முத்திரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அன்பான சகோதரர்களே, அங்க வந்து அந்த ஜனங்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து நித்திய ஜீவனுக்கு ஏற்ற கிரிகளை செய்யுங்கிறார். அழிந்து போன போஜனத்துக்காக மீண்டும் வர்றீங்க. இன்னைக்கு நிறைய ஆதாயத்துக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடி இன்னைக்கு ஜனக்கூட்டம் வர்றாங்க. அன்னைக்கு அப்படித்தான் வந்தாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவல ஏன் கேட்டா, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யணும், எனக்கு எந்த கவலையும் இல்லாம பார்த்துக்கணும், தலைவலி வரக்கூடாது, காய்ச்சலும் வரக்கூடாது. உடனே தலைவலி வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம உடனே நீக்கிடணும், எந்த வியாதி வந்தாலும் உடனே நீக்கிறோம் ஆண்டவர். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, என்ன ஆண்டவர் உங்களை நம்பி நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்வாங்க. அப்போ அந்த ஜனங்க வந்து பாருங்க, ஒரு நல்ல அதாவது நித்தியஜனுக்கு கேட்ட கிரியைக்காக அவங்க வரல, அதாவது நிலைத்திருக்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்கள் அப்படின்னு சொன்னார். அடுத்து 28வது வசனத்துல என்ன தெளிவா சொல்றாரு ஆண்டவர், யோவான் 6:28. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பாருங்க, நித்திய ஜீவனுக்கேற்ற கிரியைகள் செய்யுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப அந்த ஜனங்கள் திருப்பி கேட்கறாங்க, தேவனுக்கேற்ற கிரியை நடப்பிக்கும்போது நாங்க என்ன செய்யணும் அந்த ஜனங்கள் கேட்கறாங்க. அப்ப தேவனுக்கேற்ற கிரியை செய்யணும், என்ன செய்யணும்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு 29வது வசனத்துல, இயேசு அவர்களுக்கு என்ன பிரதியுத்தரமா சொல்றாரு, வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். தேவனுக்கேற்ற கிரியை எதுன்னா, அவரை அனுப்பினவரை நீங்க விசுவாசிக்கணும், இதுதான் தேவனுக்கேற்ற கிரியை அப்படிங்கிற. நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஜனங்க கேட்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க வந்து
அதாவது அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஜனங்க விசுவாசிக்காம போயிட்டாங்க. அப்ப தேவனுக்கு ஏற்ற கிரியை நீங்க செய்யணும்னா தேவன் அனுப்பினவரை நீங்க வந்து விசுவாசிக்கணுங்கிறாரு. அப்ப அந்த விசுவாசம் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறத சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுறாரு. தேவனுக்கு ஏற்ற கிரியையில உங்ககிட்ட இல்லை, தேவனை விசுவாசிக்கணும் அப்படிங்கிறார். அடுத்து 30வது வசனத்தை கூட படிக்கும்போது பாத்தீங்கன்னா 30வது வசனம், மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்க, அதாவது இதுல பாக்குறோம் சங்கீதம் 78:24, அதாவது இஸ்ரேல் ஜனங்க அந்த வனாந்தரத்தில் வரும் பொழுது மன்னா கொடுத்தார். ஏன்னா 24 லட்சம் ஜனங்கள், அவங்க சாப்பாடு எப்படி வந்து கொடுக்க முடியும்? 24 லட்சம் ஜனங்கத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாடை கொடுக்கறது பெரிய சவாலான விஷயம். அப்போ அன்பான சகோதரர் அதான் சொல்றாரு, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணார். வானத்திலிருந்து மன்னா விழுந்துச்சு, வானத்தின் தானியத்தை வந்து அவர்களுக்கு கொடுத்தார். யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்க கொடுத்தார். அப்போ அந்த வானத்தின் தானியம் மன்னா அவங்களுக்கு கிடைச்சது. அந்த மன்னா வந்து சாப்பிட்டு இந்த ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்ந்தாங்க அந்த வனாந்தரத்தில். அதான் அந்த அப்பம் வந்து எப்பேற்பட்ட அப்பமாமா சங்கீதம் 78:25 படிக்கலாம். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். தேவன் அனுப்புறத பாருங்க, தூதர்களுடைய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை வந்து பூரணமாக அனுப்பினார் தேவன். அப்ப அன்பான சகோதரர், மோசே மூலியமா அந்த வனாந்தரத்தை நடத்தப்படும் பொழுது 24 லட்சம் ஜனங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சது. தேவன் தான் கொடுத்தாரு. பாருங்க, 40 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷம் 3 வேளை சாப்பாடு போட்டார் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அப்ப அந்த ஜனங்க வந்து பாருங்க, ஆண்டவர்கிட்ட வந்து சாப்பாடு வந்து கேட்கறதுக்கு அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன நோக்கத்தில் கேட்கறாங்கன்னா, அவர் வந்து 40 வருஷம் மோசே வனாந்தரத்துல உணவு கொடுத்தாரு, நீங்க ஒரு வேளை கொடுத்துட்டு எங்களை வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்கறாங்க. அதான் சங்கீதத்தில் படிச்ச, தூதர்கள் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். தூதர்கள் அப்பம் சாப்பிடுவாங்களா? தூதர்கள் உணவு சாப்பிடுவாங்களா? அப்ப என்ன அர்த்தம்? தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அப்படின்னா, மண்ணா வந்து வானத்துல இருந்து அங்க விழுந்திருக்கும். மண்ணாங்கிறது கொத்துமல்லி அளவு அந்த அளவுடையது. அது வந்து அங்க விழுந்திருக்கு. இந்த இஸ்ரேல் ஜனங்க காலையில போய் பொறுக்கிட்டு வந்து அதை இடிச்சு என்ன பண்ணுவாங்க, மாவு உண்டாக்கி அப்பம் மட்டும் சுட்டு சாப்பிட்டாங்க. அவன் விளை வச்செல்லாம் அப்ப சாப்பிடல. அப்ப தூதர்கள் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அப்படிங்கிறது நம்ம வசனத்தை படிக்கிறோம். அப்ப தூதர்கள் வந்து காற்று போன்றவங்க, அவங்க ஆவியின் ரூபத்தில் இருக்கிறவங்க, அவங்க 3 வேளை சாப்பிடுவாங்க நம்மள மாதிரி. அவங்க 3 வேளை சாப்பிடுவாங்களா? அப்ப என்னன்னா அன்பான சரசர, அங்க வந்து அங்க தூதர்கள் சாப்பிட்ட உணவை கொடுக்கல. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது, தூதர்கள் வந்து அங்க இஸ்ரேல் ஜனங்க வனாந்தர வழியா போகும்போது 2 ப்ராசஸ் நடந்துச்சு, 2 வேளை நடந்துச்சு. ஒன்று வந்து பூமியில வழி நடத்திட்டு போனார் மோசே, இந்த ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்தி கூட்டிட்டு போனார் மோசே. பாருங்க, இது வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு மோசே நடத்திட்டு போனார். மேல கண்ணுக்கு தெரியாம ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது. அங்க ஒரு குரூப் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அங்க யார் வேலை செஞ்சுட்டு கண்ணுக்கு தெரியாம? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலைமையில தூதர்கள் அங்க வேலை செய்யறாங்க. என்னென்ன வேலை செஞ்சாங்கன்னா, இவங்களுக்கு உணவு கொடுத்தாங்க, இவங்க எதிரிகளை அழிச்சாங்க, அப்புறம் பகல்ல மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், இப்படி எல்லாம் அந்த கண்ணுக்கு தெரியாத வேலை அங்க நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப தூதர்கள் தயாரிச்சு கொடுத்த அந்த அப்பம் அவர்களுக்கு விழுந்துச்சு வனாந்தரத்தில். அதை எடுத்துட்டு வந்து அவங்க என்ன செஞ்சாங்க சொல்லி பார்க்கும்போது அப்பம் சுட்டு சாப்பிட்டாங்க. இப்போ 3 வேளை தேவன் வந்து போஷித்தார். அப்ப இது வந்து நம்ம தூதர்கள் சாப்பிட்ட உணவுன்னு நினைச்சிக்க வேண்டாம், தூதர்கள் மூலயமா அங்க கொடுத்தார் தேவன். அப்போ அன்பான சகோதரர்களே, அங்க நான் பார்க்குறோம் ஆண்டவர் சொல்றாரு யோவான் 6:32, இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, மோசே கொடுத்தது வந்து பரலோகத்திலிருந்து வந்த உணவு கிடையாது. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், மோசே உங்களுக்கு வானத்திலிருந்து வந்து அப்பத்தை கொடுக்கல, அது மேல காற்று வெளியில தூதர்களால் தயாரிக்கப்பட்ட அந்த மண்ணா விழுந்துச்சு.
அது வந்து தேவன் கொடுத்தாரு. மோசே வந்து 40 நாள் அதை வந்து கொடுத்தாரு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மோசே கொடுத்த அப்பம் வந்து வானத்திலிருந்து வரல, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்தா, வானம்னா பரலோகம், வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு விஷயத்த சொல்றாரு. அடுத்த 33 வசனம் கூட படிக்கும்போது, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவன் கொடுக்குற அப்பமே தேவன் அருளிய அப்பம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜனங்களுக்கு புரியல. அதாவது வானத்திலிருந்து இறங்கி வர அப்பத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், அதனால நீங்க பிழைப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்குற அப்பமே தேவன் அருளிய அப்பம், அந்த அப்பத்தை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த ஜனங்க வந்து கேட்கறாங்க பாருங்க, 34வது வசனம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். பாருங்க, இந்த அப்பத்தை எங்களுக்கு எப்பொழுதும் தர வேண்டும்ங்கிறாங்க. அப்படின்னா அந்த அப்பத்தை நீங்க எங்களுக்கு எப்பவும் கொடுங்க அப்படின்னு அந்த ஜனங்க சொல்றாங்க. அப்ப அன்பான சகோதரர், அந்த அப்பத்தை வந்து எங்களுக்கு எப்போதும் கொடுங்க. இந்த ஜனங்க புரிஞ்சுக்க முடியல, அந்த அப்பமே தன்னை குறித்தா பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவே முடியல. அதனால அந்த அப்பத்தை நீங்க எப்பொழுதும் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாரு. அதான் அடுத்த வருஷத்து ஆண்டவர் தெளிவா சொல்றாரு 35ஆம் வசனத்துல, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். பாருங்க, ஜீவப்பா, அந்த ஜீவப்பா நான் தான் அப்படிங்கிறார். அந்த அப்பத்தை எங்களுக்கு நீங்க கொடுங்க. அதாவது வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் வந்து சாப்பிட்டா அது வந்து நித்திய ஜீவன் கிடைக்கும், பசியாகாதனால சொல்றீங்களா, அந்த அப்பத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இந்த ஜனங்க கேட்குறாங்க. அது வேற ஒரு அப்ப மாட்ட தெரியுது அப்படி இந்த ஜனங்க நம்பிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் ஜீவப்போ நான் தான் அப்படிங்கிறாரு. அப்போ எங்கிட்ட வர்ற வந்து ஒரு காலம் பசி அடைய மாட்டான், தாகமும் அடைய மாட்டாங்கிறாரு. அப்போ இந்த பசி அடைய மாட்டான், தாகம் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பசியும் தாகம் எப்போ வரும், யாருக்கு வரும்? இந்த பூமியில் நமக்கு பசி எடுக்குமா இருக்காதுங்களா? இன்னொரு 1 மணி நேரம் விட்டோம்னா அப்படியே பேசிட்டுன்னா என்ன ஆயிருங்க, பசி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடக்கு பிரயாசப்படுவோம், தண்ணியும் குடிக்கணும். இது வந்து மனிதனுக்கு வந்து தண்ணி குடிக்கிறது சாப்பிட்றது ஒரு நமக்கு ஜீவிக்கணும்னா நம்ம செஞ்சுதான் தீரணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல வர வந்து பசி அடைய மாட்டான் அப்படிங்கிறார். பாருங்க, இன்னைக்கு இந்த உணவு சாப்பிடாம எத்தனை பேர் இருக்கிறாங்க? நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கு விண்வெளிக்கு போறவங்கலாம் அவங்க என்ன பண்றாங்க, உணவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த நீண்ட நாள் உணவுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, சுனிதா வில்லியம்ஸ் அவங்கெல்லாம் வந்து 1 வருஷத்துக்கிட்ட அங்கே விண்வெளியில் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன உணவு சாப்பிட்றாங்கன்னா ஒரு சின்ன டேப்லெட் தான், அதுலேயே எல்லா ஊட்டச்சத்து அதில் அடங்கியிருக்கு. அப்போ அதை சாப்பிட்டு தான் அவங்கெல்லாம் உயிர் வாழ்கிறாங்க. இப்படியாக வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து எங்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு பசியே ஆகாது அப்படிங்கிறார். பசி இருக்காது, தாகம் இருக்காதுங்கிறார். ஏன்னா ஜீவப்பம் நான் தான், இந்த ஜீவ அப்பத்தை வந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறார். ஜீவப்பத்தை நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற, புசியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதான் சொல்றாரு பாருங்க, யோவான் 6:50, இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. பாருங்க, நான் தான் அந்த ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் வந்து என்னைக்குமே வந்து சாக மாட்டான், மறியாமல் இருக்கும்படி. அப்படின்னா மறிக்கவே மாட்டாங்க. ஜீவப்பம், ஜீவன் தரக்கூடிய அப்போ நான் தான், வானத்திலிருந்து வந்த அப்பம், பிதாவாகிய தேவனத்திலிருந்து வந்த அப்பம் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் தெளிவாக சொல்றாரு, அடுத்த வருஷத்துல தெளிவாக சொல்றாரு, யோவான் 6:51, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். பாருங்க, இந்த வானத்திலிருந்து இறங்கின அந்த அப்பமே நான் தான், ஜீவப்பமே நான் தான் அப்படின்னாரு. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கும் பிழைப்பானுங்கிறார். அந்த மோசே மூலியமா கொடுக்கப்பட்ட அப்பம் இஸ்ரவேல் ஜனங்க சாப்பிட்டாங்க. ஆனா அது வந்து வானத்திலிருந்து இறங்கின அந்த தேவன் வானத்திலிருந்து போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அந்த அப்பத்தை சாப்பிட்டு அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனா இந்த அப்பம் ஜீவ அப்பம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்குமே மறிக்க மாட்டான், பிழைப்பான் அப்படிங்கிறார். அப்ப அன்பான சகோதரரே, அந்த இஸ்ரவேல் ஜனங்க வந்து சாப்பிட்டா அந்த மண்ணாவை சாப்பிட்டாங்க, அப்பம் புசிச்சு சாப்பிட்டாங்க, எல்லாம் செத்து போயிட்டாங்க.
ஆனா ஜீவப்பம், வானத்திலிருந்து வந்த ஜீவப்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரை புசிக்கும் பொழுது அங்க வந்து மரணம் வராதுங்கிறார். அதான் வந்து நித்திய ஜீவனுக்குரிய காரியத்தை குறித்து அங்க பேசினார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதான் சொல்றாரு, அதாவது நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்குற என்னுடைய மாம்சம் தான் அப்படிங்கிறார். என்னுடைய மாம்சம் தான் அந்த அப்பம் அப்படிங்கிறார். அதுதான் நம்ம இன்னொரு வசனம் படிக்கும்போது 53 வசனம், யோவான் 6:53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க அனுமான, இது 52 வசனத்தில் படிக்கும்போது யூதர்கள் வந்து இவன் எப்படி தன்னுடைய மாம்சத்தை கொடுப்பான் அப்படின்னு பேசுறாங்க. எப்படி தன்னுடைய மாம்சத்தை புசியை கொடுப்பானா அப்படின்னு நாங்க அந்த யூதர்கள் வந்து பேசுறோம். ஏன்னா ஆண்டவர் பேண்டி ஒரு கூட்டம் போயிட்டு இருந்துச்சு, குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம். அந்த கூட்டம் வந்து என்ன சொல்றாங்கன்னா 52 வசனத்துல, அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசியை கொடுப்பான் அப்படின்னு தங்களுக்குள்ள வாக்குவாதம் பண்றாங்க. இவன் எப்படி மாம்சத்தை புசியை கொடுப்பான், இவன் மாம்சத்தை நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படி எல்லாம் வந்து லிட்டரலா எடுத்துட்டு அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவர் கேட்டு என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, இயேசு அவர்களை நோக்கி என்ன சொல்றாருன்னா, நீங்க மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவரோட ரத்தத்தை நீங்க பானம் பண்ணாமலும் இருந்தா உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை அப்படிங்கிறார். இப்ப பாருங்க, ஆண்டு முதல்வர்களை வந்து என்ன சொல்றாருன்னா, நான் தான் அந்த ஜீவப்பம், என்னை புசித்தா தான் உங்களுக்கு ஜீவன், என்னை புசிக்கலன்னா உங்களுக்கு ஜீவன் கிடையாதுன்னு மெய்யாகவே சொல்றேன்னு சொன்னார். இது வந்து உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ் தான், ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் கொடுக்கப்பட்ட மெசேஜ் தான். அவர் முதல்வர்களை வந்து சொன்ன விஷயம், என்னை புசித்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜீவன் கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்ப அன்பான சகோதரரை நாம் பார்க்கிறோம், அந்த மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிக்கணும், அவர் ரத்தத்தை பானம் பண்ணணும். அப்படி பானம் பண்ணாதான் ஜீவன் அப்படிங்கிறார், இல்லாட்டி உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப அன்பான சகோதரரை நாம் பார்க்கிறோம், அந்த அப்பம் பார்க்கும்போது அதை நம்ம வந்து ஒரு அப்பம் அப்படின்னு எடுத்தோன்னா சாப்பிடும்போது என்னன்னா பிச்சு தான் சாப்பிடுவோம். சரீரம், அதான் ஆண்டவராகிய இயேசுவின் சரீரம், அது பிக்கப்படுதல் அப்படிங்கிறது அது கிழிக்கப்படுறது அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதரர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சபையாக சரீரத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னவா இருக்காரு, தலையா இருக்கிறாரு. அப்போ சரீர அவயவங்கள் அங்கங்கள் யாரு, சரி அங்கங்கள் நாம தான். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரு மாத்திரம் கிழிக்கப்படல, அவர் சரீர அங்கங்களும் இங்க கிழிக்கப்படணும். அதான் சொல்றாரு, என்னுடைய அப்பத்தை நீங்க பிட்டீங்கன்னா, ஒரு சரீரத்தை கிழிச்சா என்ன வரும், ரத்தம் வரும். அதான் சொல்றாரு, சரீரம் கிழிக்கப்பட்டால்தான் ரத்தம் வரும். அந்த ரத்தம் வந்து சொல்றாரு, அந்த ரத்தத்தை நீங்க பானம் பண்ணணுங்கிறாரு. அப்ப அந்த ரத்தம் எதை அடையாளப்படுத்துகிறதுனா தியாகத்தை அடையாளப்படுத்துகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செஞ்ச தியாகம், அவர் கொடுத்த ஈடுபலி. அப்போ அன்பான சகோதரர், இது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தியாகத்தை வெளிப்படுத்திட்டார். இப்போ சபை ஜனங்களை நாமும் நம்மளுடைய தியாகத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த தியாக வழியில் நாமும் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய தியாகமும் வெளிப்பட வேண்டும். அன்பான சகோதரர், நம்முடைய தியாகமும் வெளிப்படணும், அதான் முக்கியம். அதான் நம்ம சகோதர ரிப்பீட் நம்பர் 24:36 படிக்கும்போது 24:36 வாசிங்க. நாம் நீதிமான்கள் என்று தேவனால் அங்கீகாரம் பெற அனுதினமும் கிறிஸ்துவின் பலியில் பங்கு பெற வேண்டும். அவருடன் ஆட்சி புரிய தகுதியுள்ளவர்களாக இருப்பதற்கு அவர் பாடுகளிலும் சந்தோஷமாக பங்கு பெற்று அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமாக கருதப்பட வேண்டும். அவருடன் மரித்தோமேயானால் அவருடைய மனவாட்டியாக இருப்பதற்கு அவருடன் உயிர்ப்பிக்கவும் படுவோம். அன்பான சகோதரரே, பாருங்க, நமக்கு தான் சொல்லப்பட்ட இந்த ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லப்பட்ட விஷயம். அதாவது யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நீதிமான்கள், நாம் நீதிமான்கள் என்று தேவனால் அங்கீகாரம் பெற அனுதினமும் நாம் என்ன பண்ணணுமோ கிறிஸ்துவின் பலியில பங்கு பெற வேண்டும். அனுதினமும், அதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன். அப்போ அனுதினமும் அவர் கிறிஸ்துவின் பலியில் நம்ம வந்து பங்கு பெற வேண்டும். அப்போதான் நம்ம வந்து அவரோட ஆளுகை செய்யறதுக்கு தகுதியுள்ளவர்களாக இருப்போம். அன்பான சகோதரர்களே, அப்போ அவரோட பாடுகளுக்குள்ள நம்ம பங்காளிகளானோம்னா நமக்கு அந்த ஆளுகையும் நமக்கு கொடுக்கப்படும் சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரோட மறிச்சோம்னா அவருடைய மனவாட்டியை எழுப்பதற்கு நமக்கு உயிர்ப்பிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அதான் சொல்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 6:54 சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு.
நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பாருங்க அன்பான என் மாம்சத்தை புசிக்கணும், ரத்தத்தை குடிங்க. என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கணும், நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்றாரு. அப்போ அன்பான சகோதரர்களே, இங்கே இந்த பூமியில ஒருத்தருக்கு நித்திய ஜீவன் கிடைக்குதுன்னு அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கணும், அப்பதான் வந்து அவங்க நித்திய ஜீவன் அப்படிங்கிறத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டார். அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேங்கிறார். அப்போ அந்த கடைசி நாள் என்பது 7வது நாள். அந்த 7வது நாள் என்பது அவருடைய 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சியில் எழுப்புவார். அதான் சொல்றார் அன்பான சகோதரர்களே. அப்போ கடைசி நாள் நாம வந்து பாருங்க எழுப்பப்படுறோம்னா, இப்போ பாருங்க இந்த பூமியில இப்போ நாம வாழ்ற 7வது நாள்ல தான். இப்போ அதுக்கு முன்பதாக அந்த முற்பிதாக்கள் இடத்துல வந்து என்ன கொண்டு வரப்பட்டுச்சுன்னா, முதற்பலனான வார்கோதுமை அப்பம். அந்த முதல் பலனே கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான். அவருடைய உயிர்த்தெழுதல், ஈடுபடின் புண்ணியத்தின் வந்து உயிர்த்தெழுதல், அதை வந்து ஒட்டுமொத்த மனுக்குலம் உயிர்த்தெழுந்து வரப்பாங்க. கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தில் எல்லாம் உயிர்த்தெழுந்து வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் வந்து விசுவாசிக்கணும். அவங்களுக்கு அந்த சத்தியங்கள் பரிமாறப்படும், பகிரப்படும். அதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதமா வரும்னு சொல்லி பார்க்குறோம். நித்திய ஜீவன் கிடைக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த அப்பங்கள் 20 அப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்பான சகோதரர் திருச்சபையை அடையாளப்படுத்தியது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா பாருங்க அந்த அப்பம் அவருடைய சரீரம் தான் அந்த அப்பம்னு பார்க்குறோம். அப்போ சரீர அவயவங்கள் நாம தான். நம்முடைய பலியும் அங்கே சொல்லப்படும். முற்பிதாக்கள் மூலமாக நம்ம பலியும் அங்கே சொல்லப்படும் ராஜ்யத்தில். அதான் சொல்ல போறோம். இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அப்போ நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து நம்ம பலியும் அங்கே வந்து சரீரம் பிக்கப்படுது. அந்த சரீரம் பிக்கப்பட்டுச்சுங்கிற விஷயம் வந்து முற்பிதாக்கள் மூலமா அங்கே உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு சொல்லப்படும். அப்போ அந்த உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்கள் அதை விசுவாசிப்பாங்க. விசுவாசித்து தான் அந்த ஆசீர்வாதத்துக்கு வருவாங்க. அந்த அப்பத்தை புசிப்பாங்க. புசித்தா தான் அவங்க நித்திய ஜீவன் கிடைக்கும். அதான் சொல்றாரு கடைசி நாள் நான் அவங்க எழுப்புங்கிறார். அப்போ அன்பான சகோதரர்களே, கிறிஸ்துவோட சேர்ந்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு நித்திய ஜீவன் தரக்கூடிய வேலையை நம்ம செய்யப்போம். ஆனால் நமக்கு இப்போ என்ன சொல்றாருன்னா, ரோமர் 2:7 வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாருங்க, சோர்ந்து போகாம இப்ப நற்கிரியை செய்யணும். அன்பான சகோதரர்களே, இப்ப தேவ பிள்ளைகளால் அழைக்கப்படக்கூடிய நாமோ, பரிசுத்தவான்களால் அழைக்கப்படக்கூடிய நம்ம சோர்ந்து போகாம நற்கிரியை செய்யணும். அப்படி செஞ்சனா நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லி பார்க்கும்போது, மகிமை கனம் அழியாமை. இது வந்து நமக்கு இன்னைக்கு திருச்சபைக்கு தான் கிடைக்கும். அன்பான சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம். இப்போ நாளைக்கு முற்பிதாக்கள் மூலமாக, எலிசா மூலமாக எல்லாருக்கும் இந்த சத்தியங்கள் பரிமாறப்படும். அதான் தேவனுடைய மனுஷன் பரிமாற கொண்டு போய் அப்படின்ட்டார். அப்ப அன்பான சகோதரர்களே, அங்க நம்ம பார்க்கிறோம், அங்க பரிமாறப்படும் போது எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு என்ன பண்றாங்க, மீதி எடுக்கிறாங்க. மீதி உண்டாகுது அப்படின்னு என்ன தெரிஞ்சுங்களா, ஆசீர்வாதம் வந்து அங்க மீந்து இருக்குங்கிறார். அப்படின்னா ஆசீர்வாதம் அங்க நிறைஞ்சு கிடக்குங்கிறார் ராஜ்யத்துல. அன்பான சகோதரர், அதை பார்க்கிறோம் வெளிப்படுத்தும் விசேஷத்துல 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூட வாசிக்கிறார். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இப்ப அன்பான சகோதரர், இங்க நான் பார்க்கிற இந்த ஒரு காட்சியே, ஒரு தூதன் வந்து வானத்திலிருந்து இறங்கி வர்றார். அவர் வந்து பாத்தீங்கன்னா பாதாளத்தின் திறவுகோல் அவர்கிட்ட இருக்குது, பெரிய சங்கிலி அவர்கிட்ட இருக்குது. எதுக்குது பாதாளத்தின் திறவுகோல்? இந்த வர்றதை யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை தான். அவருடைய 2ஆம் வருகை. அவர் வரும்போது எப்படி வரான்னு சொல்லி பார்க்கும்போது, பாதாளத்தின் திறவுகோலை கொண்டு வர்றார். பாதாளத்தின் எதுக்கு? பாதாளத்தின் திறவுகோல் அப்படியே செத்து போன அத்தனை பேர் உயிர்த்தெழுப்பு கூட அதிகாரத்தோட வர்றார். அப்புறம் பெரிய சங்கிலி எதுக்கு? சாத்தான கட்டுறதுக்காக அவர் வானத்தின் இறங்க வர்றார். அப்ப வந்து என்ன செய்யறார்? வெளிப்படுத்தல் 20:2, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பாருங்க, அங்க வந்தன ஆண்டு 2ஆம் வருகையில 1874 வந்த உடனே சாத்தான கட்டறக்க ஆரம்பிச்சிட்டார். அதுவும் பாருங்க பெரிய சங்கிலி, நீண்ட சங்கிலி. பெரிய சங்கிலி இதுல நீண்ட சங்கிலி. அந்த சங்கிலியால சாத்தான கட்டுறாரு. இந்த சாத்தான் கட்டுறத சொல்றாரு 2ஆம் வசனத்துல, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம். அப்ப 4 வகையான அந்த டைட்டில் கொடுக்குறாங்க சாத்தானுக்கு. பிசாசு, சாத்தான், பழைய பாம்பு, வலுசர்ப்பம். இப்ப இது வந்து அவனுடைய 4 வகையான பராக்கிரமத்தை சொல்லுது.
அதெல்லாம் கட்டிடுவார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 1000 வருஷம் முடிய வரைக்கும் சாத்தான கட்டிடுவார். அதுவும் படிப்படியாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம படிச்சிருக்கிறோம். கிராஜுவலாக தான் கட்டுவார். எடுத்தோன்னா ஒரே நாளில் ஒரே அரை மணி நேரத்தில் கட்டி முடிக்கிற வேலை இல்லை. இது கிராஜுவலாக கட்டக்கூடிய வேலை தான். அப்போ 1000 வருட அரசாட்சி அந்த முழுவதும் பாருங்க, அவன் வந்து அந்த பாதாளத்தில் தள்ளி அடைச்சிடுவார். இப்போ அவன் இங்கே இருக்கப்போ அது கிடையாது. அப்போ என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதரர்கள், அங்கே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை அடைச்சதுக்கு அப்புறமா உயிர்த்தெழுதல், இந்த பூமியில் உயிர்த்தெழுதல் நடக்கும். அப்போ பாருங்க அன்பான சகோதரர்கள், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தவர் முதற்பலன். அவர் தான் முதற்பலன். அறுவடையின முதற்பலன். பாருங்க, அந்த ஒரு மனுஷன் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, அந்த அறுவடை முதற்பலனை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த முதற்பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் மரித்தவர் முதற்பலன்னு பார்த்தோம். இப்போ அவர் முதற்பலன். அதுக்கடுத்தது அது சொல்ற பாருங்க, அவர் தான் மரித்தவர் முதற்பலன்கிறத வெளிப்படுத்தல் 1:18 வாசிக்கலாம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். பாருங்க, மரித்தேன், ஆண்டவர் சொல்ற பாருங்க, மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன் அப்படின்ட்டு, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவனா இருக்கிறேன். இப்படியாக அந்த மரணம் பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் அவர் வந்து மீட்டெடுக்க போறார். அப்ப அன்பான சகோதரர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து எல்லாரையும் அந்த உயிர்த்தெழுப்பி அதில் வந்து கொண்டு வர சேர்த்து போறாரு. அதான் சொல்றாரு யோவான் 6:55 எல்லாரும் உயிர்த்தெழுந்து வந்து மீன் நித்திய ஜீவனோட இருக்கணும்னா சொல்றாரு, என்னுடைய மாம்சத்தை நீங்க புசிக்கணுங்கிறார். யோவான் 6:55 சொல்றாரு பாருங்க, என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. அதான் என் மாமிசம் மெய்யான போஜனம். இது எப்பவும் பசிக்காது, நித்திய ஜீவன் கிடைக்குங்கிறாரு. என் ரத்தம் வந்து மெய்யான பானமா இருக்கு, எப்பவுமே தாகம் அடைக்காது. என் மாம்சத்தை புசித்து, அடுத்த சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்படியாக வந்து அன்பான சகோதரன் வந்து சொல்றாரு, என் பிதா, அத யோவான் 6:57 வாசிங்க. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். பாருங்க, அதாவது ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்புறது போலவும் நான் தேவனால பிழைச்சிக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஆண்டவர் புசிக்கிறது என்ன அர்த்தம்? புசித்தல் என்பது அவருடைய ஏற்றுக்கொள்றது, அவருடைய சத்தியங்களை ஏற்றுக்கொள்றது, அதுதான். அப்போ அந்த சத்தியங்களை ஏற்றுக்கொண்டாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஈடுபடி அவருடைய உயிர்த்தெழுதல் இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவர்கள் வந்து பிழைப்பார்கள் சொல்றாரு. என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் அப்படிங்கிறது. அப்போ அவங்க வந்து பிழைப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் கொடுக்கும் இந்த அப்பத்தை சாப்பிட்டா இந்த சத்தியத்தை, அப்போ சத்தியம், அந்த சத்தியம் எல்லாருக்கும் கொடுக்கப்படும். அதை விசுவாசித்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள், பிழைச்சிருவான்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, ஆண்டவர் கூட பார்த்தீங்கன்னா அன்பான சகோதரர்கள் இங்கே வந்து பார்க்குறோம், அவர் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்த போது அவர் வந்து 40 ஞாபகம் எடுத்துட்டு உபவாசம் இருப்பார் மலை மேலே போய். அப்போ 40 நாள் சாப்பிடாம தான் இருந்தார். அப்போ என்ன சாப்பிட்டாரு? அவர் பசியே உண்டாகலை, பசியே எடுக்கல. 40 நாள் பசி எடுக்காம அவர் தண்ணி குடிக்கல, சாப்பிடல. 40 நாள் அங்கே வந்து இருந்தாருன்னா எப்படி இருக்க முடிஞ்சுன்னா, தேவனோட சம்பாதிச்சுட்டு அவர் வசனங்களை கொடுக்கும்பொழுது அதை உட்கொண்டு இருந்ததுனால அவர் வந்து ஜீவனோடு இருந்தார். நாமளே பாருங்க, ஒரு சில முக்கியமான வேலை செய்யும்போது ரொம்ப பிஸியாக இருந்தாலும் நமக்கு பசி எடுக்கிறதே தெரியாது. ஒரு வேலையில் நம்மளை முழு அளவில் ஈடுபடுத்தி அதுக்கு அந்த வேலையிலே நம்ம மூழ்கிட்டோம்னா பசி எடுக்கிறதுன்னு தெரியாது, தாகம் எடுக்கிறதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு நம்மளை மறந்து அந்த வேலை செஞ்சுட்டு இருப்போம். அதான் ஆண்டவர் சொன்னார் யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அப்ப பாருங்க, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிச்சா அவனுக்கு எப்பவுமே பசியாகாது அப்படின்னாரு, தண்ணி தாகம் உண்டாகாதுங்கிறார். இப்படியாக அன்பான சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க அங்க 40 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம இருந்து அங்க வந்து அவர் தேவனுடைய சத்தியங்களை கேட்டுக்கொண்டார். அதே போல் நாமும் தேவ காரியத்தில் ஈடுபடும்போது நமக்கும் பசி உண்டாகாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் சொல்றாரு, எப்பவுமே அந்த பசி உண்டாகுங்கிறார். அதான் யோவான்
7:38 வாசிக்கும்போது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். பாருங்க, அவன் உள்ளத்துல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுங்கிறார். அந்த சத்திய வசனம் அவங்க இருதயத்துல ஓடுமா, ஜீவ தண்ணீர் போல. சத்தியத்தை கற்றுக்கொண்டு அந்த உயிர்த்தெழுந்தவர்களுடைய ஜனங்கள் அங்க முற்பிதாக்கள் மூலமா விசுவாசிப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபடி மற்றும் உயிர்த்தெழுதல அந்த முதல் பலன் இவராக விசுவாசித்து அந்த சத்தியத்துக்குள்ள வருவாங்க. அதான் 1 கொரிந்தியர் 15:20 படிக்கும்போது, 1 கொரிந்தியர் 15:20, அதாவது அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 15:20, கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனான்னு பார்க்குறோம். கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலன் அவர் தான் முதற் பலன். அந்த முதற் பலன் என்பது இஸ்ரேலில் அந்த வால்கோதுமை மேற்பட வந்த முதற் பலன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. முதல் அறுவடை நம்ம 3 அறுவடை பாடம் பார்த்துக்கிறோம். முதல் அறுவடை எப்போ நடந்துச்சு? முதல் அறுவடை எங்கே நடந்துச்சுங்க? இஸ்ரேல் ஜனங்க மத்தியில். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் அறுவடை செஞ்சார். அப்போ அன்பான சகோதரர்களே, அங்கே முதல் அறுவடை நடந்துச்சு. ஆனால் அந்த முதல் அறுவடை அதில் முதற் பலன் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் கிறிஸ்துவா மரித்தொழுந்து எழுந்த நித்திரந்திரவில் முதற் பலனானார். அன்பான சகோதரர்களே, அப்போ அவர் முதற் பலன். அப்போ அன்பான சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதற் பலனா இருக்காரு. அவருடைய அடிச்சுவரை பின்பற்றி வரக்கூடிய நாம யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாக்கோப்பு 1:18, அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். பாருங்க, நாமம் யாருன்னா இப்ப திருச்சபையின் பிள்ளைகள். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகள்ல நாம முதற் பலன் ஆவதற்கு சத்திய வசனத்தினால நம்ம நாம முதற் பலன்கள் ஆகிறதுக்காக தலையோட சேர்ந்து அவருடைய சபையாகிய சரீரமும் நம்ம முதற் பலன்கள் ஆகிறதுக்கு இப்ப சத்திய வசனத்தினால இப்ப நம்மளை ஜனிப்பிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அன்பான சகோதரன், நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு அற்புதத்தில் கூட பார்க்கும்போது அந்த அப்பம் வார்கோதுமை அப்பம் அங்கே கொண்டு வந்து அந்த ஜனங்கள் பரிமாறும் பொழுது அவங்க திருப்தி ஆயினாங்க. அதே மாதிரி ராஜ்யத்தில் எலிசா அப்படிங்கிற முற்பிதாக்கள் அவங்க மூலியமாக எல்லாரும் இந்த முதற் பலன்களை வந்து ருசிப்பாங்க, சாப்பிடுவாங்க, சத்தியத்தை கற்றுக்கொள்வாங்க, இருதயத்தில் வைப்பாங்க. அதனால் என்ன ஆகுனா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். அதனால் அன்பான சார், நம்ம வந்து இன்னைக்கு சரீர அங்கங்கள் அழைக்கப்பட்டிருக்கு தேவ பிள்ளைகள். நாம எப்படி இருக்கோம்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம முதற் பலன்கள் உணர்ந்தவர்களாக சத்தியம் நிறைய கொடுக்குறாரு. நம்ம சத்திய வசனத்தினால ஜனிப்பிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஜனிப்பிச்சுட்டு இருக்கக்கூடிய நாம தொடர்ந்து என்ன பண்ணணும்னு சொல்லி தொடர்ந்து நம்ம கிரிகள் தேவனுக்கு கேட்ட கிரிகளை சொல்லணும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு கேட்ட கிரியை நடப்பீங்கன்னாரு. அது இன்னைக்கு உலக நடப்பிக்கல, ராஜ்யத்தை நடப்பிப்பாங்க. அப்போ தேவனுக்கு கேட்ட கிரியை இன்னைக்கு நம்ம நடப்பிக்க இன்னைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பான சகோதரர் சொல்ல. ஏன்னா இந்த மாமிசமானது பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. பல நேரங்கள் நம்ம தவறக்கூடிய சூழ்நிலை மாமிச பலவீனம் உள்ளது. ஏன்னா விழுந்து போன ஆதாமின் சரீரம் இது வந்து பலவீனம் உள்ளது தான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. அதே போல அன்பான சகோதரர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே மாம்சத்தில் தான் வந்தார். இதே மாம்சத்தில் தான் அவரும் வந்தார். இதே பலவீனம் அவருக்கு இருந்திருக்கு. ஆனால் அவர் எப்படி உற்சாகத்தோடு இருந்தார் சொல்லுங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதே மாம்சத்தில் வந்தார். நமக்காக அவர் வந்து மாம்சத்தில் வந்தார். அப்போ இது நமக்கு அதே பலவீனம், அதே சுணர்வு, அதே எல்லாமே ஆண்டவருக்கு இருக்கும். அதான் வசனம் சொல்றது, மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, யோர்தானில் ஞானஸ்தானம் இடத்துலேருந்து கொல்கத்தாவில் ஜீவன் தர வரைக்கும் எங்கேயும் அவர் வந்து சோர்ந்து போல உற்சாகத்தோட உதவி செஞ்சார், போயிட்டே இருந்தார். அப்போ அதுக்கு என்ன காரணம்னா, தேவன் பாருங்க அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது கொடுத்த பரிசுத்த ஆவி, ஆவியோ உற்சாகம். அந்த பரிசுத்த இடத்துல நிரம்ப இருந்துச்சு. அதனாலதான் குறையவே இல்லை. தொடர்ந்து அவர் வந்து அந்த பரிசுத்த இடத்துல இருந்ததுனால அவர் வந்து பசியை பார்க்கல, தாகத்தை பார்க்கல, ஓடிக்கிட்டே இருந்தார். அப்ப அன்பான சொல்ல, அந்த பரிசுத்தாவி நம்ம டைம் வந்துச்சுன்னா நமக்கும் பசி எடுக்காது. பசி எடுக்குதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பரிசுத்தாவி இருந்துச்சுன்னா பாருங்க, ஆண்டவர் வந்து பசிக்குதுன்னு எங்கேயாச்சும் சொன்னாரா? சொல்லல. ஆனா ஆண்டவர் வந்து ஓடிக்கிட்டே இருந்தார். அதே போல அன்பான சொல்ல, பரிசுத்தாவை நமக்கும் தேவனுடைய பரிசுத்தாவி இருந்துச்சுன்னா
நிச்சயமாக நமக்கும் பசி எடுக்காது, நாமளும் தேவனுடைய ஊழியத்தில் நம்ம அதிகமாக ஈடுபடுவோம். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், பிரயாசம் பண்ணிக்கணும். அப்போ அந்த பரிசுத்தாவி வந்து நம்ம இடத்துல வந்து இல்லை. அப்போ என்ன பண்ணணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்போ தேவனிடத்துல அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்போ எல்லாருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்குற அவரு தான். அவர் பரிசுத்தாவியை நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். அப்போ பாருங்க அன்பான சகோதரர், நம்ம மாமிச பலவீனம் உள்ளது தான். அதை நம்ம வந்து பலவீனத்தை பார்க்கக்கூடாது. தொடர்ந்து தேவனிடத்தில் வந்து கேட்ட சத்தியத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதரர் நம்ம பார்க்குறோம், வனாந்தரத்தில் வந்து அந்த ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாங்க, அதான் சில மறிச்சு போனாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புசித்தால் என்னைக்கும் மறிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது. அப்படின்னு அது சத்தியம். சத்தியத்தை வந்து கற்றுக்கொண்டா என்னைக்கும் மறிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். அது ரீபீட் நம்பர் 40:12 கூட வாசிக்கணும். ரீபீட் நம்பர் 40:12. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே என்று சொன்ன பொழுது அதை கேட்டவர்கள் அவர் என்ன சொல்கிறார் என்று உணராமல் இது கடினமான உபதேசம் என்று கூறினார்கள். இந்த மனுஷன் தன்னுடைய மாம்சத்தை சாப்பிட கொடுப்பாரா? தேவத்திட்டம் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறதை அவர் சத்தியமாக சொன்னதை அவர்கள் அறியவில்லை. உலகம் பிழைக்க வேண்டி தன்னையே தத்தம் செய்தார். கிறிஸ்து கூறியது சொல்லர்த்தமாக இயேசுவின் சரீரத்தை புசிப்பதல்ல, மாறாக தேவன் கிறிஸ்து மூலமாக நமக்கு வழங்கும் ஆசீர்வாதங்களில் பங்கு கொள்வதே யாகும். எவ்வளோ தெளிவாக நம்ம மூத்த சோதர் எழுதியிருக்காரு பாருங்க. அப்போ ஜனங்கள் உணரலை, அவர் சொன்ன விஷயத்த உணரலை. அப்போ அன்பான சகோதரர், ஒட்டுமொத்த ஜனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரணும்னா அவர் சத்தியத்தை புசித்து தான் ஆகணும். அடுத்து தொடர்ந்து கூட வாசிக்கலாம். அடுத்த ஸ்டைல் அவருடைய குணங்களை அவருடைய செய்கைகளை நாம் பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய வழிகள் என்ன என்று ஆராய்ந்து அவருடைய குணநலன்களில் நாம் பங்கு கொள்வோமேயானால் நாம் விசுவாசத்தில் பலப்பட்டு ஆவியின் கிருபைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். எனவே நாம் நம்முடைய அன்றாட மன்னாவாகிய வேதாகமத்தை நமக்கு பங்காக தேடி அதை தினமும் புசிப்போமேயானால் பரம கானானுக்கு பங்குள்ளவர்களாகி அங்கே சென்றடைவோம். கர்த்தராகிய இயேசுவின் பிரமாணமும் விசுவாசமும் இருளிலிருந்து நம்மை மீட்டு அவரது ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்து செல்லும். பாருங்க அன்பான சகோதரர், நம்பர் 40 படிச்சோம். அதாவது அங்கு அவருடைய குணங்களை அவருடைய செய்கைகளை நாம் பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய வழிகள் என்ன என்று ஆராய்ஞ்சு அவருடைய குணங்கள் நமக்கு நம் பங்கு என்ன என்பதை தெரிந்து கொள்வோமேயானால் நாம் விசுவாசத்தை பலப்பட்டு ஆவியின் கிருபைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோங்கிறார். எனவேதான் நாம் நம்முடைய அன்றாட மன்னாவாகிய வேதாகமத்தை பாருங்க, அனுதின மன்னாவாகிய வேதாகமத்தை நம்ம சத்தியத்தை தேடி அதை வந்து நம்ம அனுதினம் புசித்தோம்னா நிச்சயமாக எங்கே கொண்டு சேருவோமா? பரமக்கானான், பரலோகத்துக்கு கொண்டு சேருக்கு. இன்னைக்கு நமக்கு இந்த பரமக்கானானுக்கு போய் சேரணும்னு நம்ம விரும்பப்பட்டு வந்திருக்கிறோம். அப்போ நாம் அனுதினமும் இந்த மன்னாவை புசித்து நாம் உட்கொண்டு நாம் இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும். இப்போ நாம் இதை உட்கொண்டு போனோம்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா உலக ஜனங்களால் நமக்கு பாருங்க முற்பிதாக்கள் மூலமாக நம்ம பற்றி சொல்லப்படும். அப்போ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மூலியமாக இருக்கக்கூடிய சத்தியங்களை அவங்க உட்கொண்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அன்னைக்கு பாருங்க அன்பான சகோதரர், இஸ்ரவேல் ஜனங்க வந்து மனாந்தரத்தில் சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, புசித்தார்கள், குடித்தார்கள், எல்லாம் பண்ணாங்க. ஆனால் என்ன ஆயிட்டாங்கன்னா அங்கே கூட வந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கல, கோபம் போட்டுனாங்க. அதனால வனத்தில் அழிஞ்சு போயிட்டாங்க. அப்போ பாருங்க தேவன் கேட்ட கிரி அவங்ககிட்ட இல்லாமல் போச்சு. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்கு தேவன் கேட்ட கிரி இல்லைன்னார். அப்போ விசுவாசம் அவங்ககிட்ட இல்லாமல் போச்சு. தேவனுக்கு கேட்ட கிரியை செய்கிறது தான் வந்து பெரிய காரியம்னு சொன்னார். அப்போ அதே மாதிரி அன்பான சகோதரர், நாம இன்னைக்கு உலகத்துக்கே நம்ம பார்த்தீங்கன்னா அப்பமா நம்ம பிக்க கொடுக்க போகிறோம் நம்மளை. அப்படின்னா நம்மளுடைய தியாகப்படி அவங்க உணர போகிறாங்க, உற்பத்தியாக்கும் போது சொல்லப்படும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல் பலன்களை விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையும் விசுவாசித்து அந்த ஆசீர்வாதத்தில் அவங்க வருவாங்க. அதனால தான் சொல்கிறாங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு அவங்க வரப்போகிறாங்க. அதை வழிநடத்த போகிறோம். நாம எப்படி இருக்கணுங்கிறது நம்ம இன்னைக்கு பாடத்தில் பார்த்தோம். அதாவது நம்ம வந்து தேவனை கேட்ட கிரியை காட்டி அது தரக்கூடிய மன்னாவை இப்போ புசித்து நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பரமக்கானுக்கு சென்று சேரணும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கமாக செஞ்சிடக்கூடாது. அவங்க இச்சித்தது போல் நாம் இச்சிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா அழைப்பை உணராமல் விழுந்து போயிட்டாங்க. நாமும் இந்த அழைப்பு உணராமல் விழுந்து போயிடக்கூடாது. அப்போ அழைப்பையும் அந்த மேன்மை உணர்ந்தவர்களாக நம்ம பங்கையும் உணர்ந்தவர்களாக நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது தொடர்ந்து தேவனை கேட்ட கிரியை செய்யணும். அப்படி செஞ்சோம்னா நம்ம என்ன செய்வோம்னா
நாளைக்கு ராஜ்யத்தில் முற்பிதாக்கள் மூலமா நம்ம உலக ஜனங்களுக்கு போதிக்கப்படுவோம். நம்முடைய தியாக பலியும் சொல்லப்படும். கர்த்தரோட சேர்ந்து அவருடைய பலியோட சேர்ந்து நம்ம பலியும் சொல்லப்படும். இப்படியாக அந்த மேலான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இன்னைக்கு இருக்குது. அதன் மூலியமா ஒட்டுமொத்த ஜனங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க. அப்படின்னா இந்த பாடத்தில் நாம் பார்த்தோம், எலிசா மூலமாக என்ன கொடுக்கப்படுது? அப்பம். அப்பத்தை புசித்து ஜனங்கள் திருப்தியானாங்க. அவங்க அதாவது அப்பம் சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும். சாப்பிட்டாலே பாருங்க, நல்ல பசி இருக்கும்போது சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? ஏன்னா அது பஞ்சகாலம். அப்போ பஞ்ச காலத்தில் சத்தியம் இல்லை. இப்போ ராஜ்யத்தின் ஆரம்பத்தில் வந்து பார்க்கும்போது பஞ்சகாலமாக தான் இருக்கு. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சத்தியம் இருக்காது. ஏன்னா எல்லா ஜனம் எங்கே போவாங்க? எருசலேமுக்கு போவாங்க. பாருங்க, சீயோன்லேருந்து வேதமும் எருசலேம்லேருந்து வசனமும். ஒரு யூதனுடைய வஸ்திரத்தவங்களை 7 பேர் பிடிச்சிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யாக்கோப்பு இந்த ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி வருவாங்க. இப்படி எல்லாம் வந்து எதுக்கு வருவாங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்காக. ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வருவாங்க. வரும்பொழுது அன்பான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். அப்போ அந்த அப்பம் என்பது 20 அப்பம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த 20 அப்பம் பாருங்க, அந்த முதற்பலன்களாக கொடுக்கப்பட்ட அப்பம். அது வந்து கிறிஸ்துவின்படி சபையின்படி, கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் சபையோட உயிர்த்தெழுதல். இது வந்து அவங்க விசுவாசித்து அவர் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வருவார்கள் சொல்லி பார்க்கணும். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வர்றதுக்கு நம்மளையும் தேவன் பயன்படுத்த போறார். ஆகவே நாம் தொடர்ந்து நமது ஓட்டத்தில் இன்னும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனுக்கு பிரியமாக ஓடி அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.